ஜெனெக்ஸ் அகாடமிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த ஸ்பெஷல் செஷன்ல சென்னையோட ஃபியூச்சர் மார்க்கெட்டர்ஸ் எப்படி உருவாகுறாங்கன்னு பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டிங்ல இப்போ என்ன பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு, அடுத்து அதுக்கு என்ன தீர்வு, அதாவது ஜென்எக்ஸ் அகாடமியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க என்ன சொல்லி தராங்க, அதனால உங்க கரியர் எப்படி மாறப்போகுதுன்னு பார்ப்போம். கடைசியா 2026ல உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு ஃபைனல் வேர்டு. சரி, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏஐ மார்க்கெட்டிங் புரட்சி. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகம் மொத்தமா மாறிடுச்சு. நேத்து கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் நாளைக்கு ஏன் யூஸ் ஆகாதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. உங்க மார்க்கெட்டிங் கரியர் 2026க்கு ரெடியா இருக்கா? ஏன்னா சென்னையில இப்போ சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கார்ப்பரேட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஜென்ஏஐ தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை தான் தேடிட்டு இருக்காங்க. டிமாண்ட் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. நேத்து வரைக்கும் நாம ஒவ்வொன்றையும் கையால செஞ்சுட்டு இருந்தோம். கண்டென்ட் எழுதுறது, சின்ன சின்ன வேலைகள் பண்றதுன்னு. ஆனா நாளைக்கு எல்லாமே ஏஐ சிஸ்டம்ஸ் தான். ஆட்டோமேஷன், பெரிய லெவல்ல வேலை பார்க்கறது, புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறது. இதுதான் அந்த பெரிய ஷிஃப்ட். அப்போ இந்த புது உலகத்துக்கும் பழைய ஸ்கில்ஸுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப்பை எப்படி ஃபில் பண்றது? அதுக்கான பதில் தான் ஜெனெக்ஸ் அகாடமி. வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஜென்எக்ஸ் அகாடமினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது சென்னையில இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட். இதோட ஒரே ஃபோக்கஸ் ஏஐ வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, ஆட்டோமேஷன் எப்படி பண்றது, கண்டென்ட்டை எப்படி ஸ்மார்ட்டா உருவாக்குறதுங்கிறத தான். அதாவது மத்தவங்க நேத்து டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கும்போது சென்னையோட கம்பெனிங்க என்ன தேடுதோ அந்த நாளைய டெக்னாலஜியை நாம இங்க கத்துக்கிறோம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜென்எக்ஸ் அகாடமி உங்களை வெறும் டூல் ஆபரேட்டரா உருவாக்கல. அதுக்கு பதிலா ஏஐயை இயல்பா தண்ணிப்பட்ட படா யூஸ் பண்ற ஒரு மார்க்கெட்டரா மாத்துது. இதுதான் இங்க நடக்கிற மேஜிக். ஓகே, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரோம். இங்க என்னதான் சொல்லி தராங்க? இந்த பாடத்திட்டம் ஏன் மற்ற இடங்களை விட ஸ்பெஷல்? முக்கியமா இது எப்படி சென்னையோட ஜாப் மார்க்கெட்க்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வெறும் தியரி கிடையாது, எல்லாமே பிராக்டிக்கல். விளம்பரத்துக்கு எப்படி ஏஐ வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்றது, சோஷியல் மீடியாக்கு எப்படி ஏஐ வீடியோ பண்றது, பிராண்டிங்க்கு எப்படி ஏஐ மியூசிக் வாய்ஸ் யூஸ் பண்றதுன்னு எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான். அது மட்டும் இல்லாம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், SEO 2.0, ஏஇஓன்னு மார்க்கெட்டிங்கோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்துற எல்லா விஷயமும் இதுல இருக்கு. இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் கிறிஸ்டல் கிளியரா புரியும். ஒரு பக்கம் பழைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ், இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் ஜென் ஏஐ சிஸ்டம்ஸ், ஒரு பக்கம் வெறும் தியரி, இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க ப்ராஜெக்ட்ஸ். இதனால தான் இங்க படிக்கிறவங்களுக்கு 2026ல சென்னையோட மார்க்கெட்ல ஈஸியா வேலை கிடைக்குது. இங்க நீங்க கத்துக்கிறது வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல, இது உங்க கரியரையே மாத்த போற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மேனுவல் மார்க்கெட்டரா இருந்து எப்படி ஒரு ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுறீங்க? வாங்க அந்த பயணத்தை பார்க்கலாம். இந்த முன்னாடி பின்னாடி கம்பேரிசன் பாருங்க. கோர்ஸுக்கு முன்னாடி கெரியர்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம பழைய டூல்ஸையே நம்பி ஒரு நிச்சயமற்ற நிலைமையில இருந்திருப்பீங்க. ஆனா கோர்ஸுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஜென் ஏஐ பவர்டு மார்க்கெட்டரா இருப்பீங்க. ஏஐ சிஸ்டம்ஸையே நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஏஐ மார்க்கெட்டர், ஆட்டோமேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு புது புது ரோல்களுக்கு நீங்க தகுதியாவீங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே சென்னையை மனசுல வச்சு டிசைன் பண்ணப்பட்டது. இங்க இருக்கிற லோக்கல் ஏஜென்சிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி கம்பெனிங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த ஸ்கில்ஸ் தான் நீங்க கத்துக்கிறீங்க. இதனால ஃப்ரீலான்சிங் வாய்ப்புகளும் அதிகமாகுது. ஏன், நீங்களே ஒரு ஏஐ பவர்டு ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இங்க சப்போர்ட் கிடைக்கும். சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ 2026ல உங்க கெரியருக்கு இது ஏன் ஒரு முக்கியமான சாய்ஸ்? ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வருவோம். இந்த ஒரு வரி போதும் ஜென்எக்ஸ் அகாடமியோட முழு நோக்கத்தையும் புரிஞ்சுக்க. சென்னையோட அடுத்த தலைமுறை ஜென் ஏஐ மார்க்கெட்டர்ஸ் இங்க தான் உருவாகுறாங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, இதுதான் எங்களோட மிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, 2026ல ஏஐ மார்க்கெட்டிங் கத்துக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது உங்க கரியர்ல நீங்க சர்வைவ் ஆகவும் வளரவும் ஒரு அத்தியாவசியமான தேவை. இட்ஸ் எசென்ஷியல். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். மார்க்கெட்டிங்கோட எதிர்காலம் ஏஐ தான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த எதிர்காலத்தை நீங்க வழி நடத்த போறீங்களா, இல்ல ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.